ஏன்னா எனக்கு மனசில் தோணுது அவர் கஷ்டப்படுறாருன்னு தோணுது. நான் கேட்பேன், கேட்டு கொடுப்பேன். அதில் என்ன சார் இருக்குது, நான் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன், அதனால் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கொடுக்குற இடத்துல இருக்க எல்லாருமே எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்காக பாத்திரம் அறிஞ்சு தான் பிச்சை பண்ணணும். பாத்திரம் அறியணும், இவனுக்கு கொடுக்குறதுக்கு தகுதி இருக்கானான்னு கேட்கணும். இப்போ நான்லாம் வந்து நிறைய தகுதி இல்லாதவங்களாம் கொடுத்துருக்கேன். அதனால் அவங்களால ரொம்ப மன கஷ்டம், உடல் கஷ்டம்லாம் பட்டிருக்கேன். என் வீடு இந்த எல்லாமே இங்கே எல்லாம் பிரிஞ்சு போன காரணமே அவங்க தான். கூட இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு எல்லா செலவும் பார்த்து, கல்யாண செலவுலாம் பார்த்து அவங்க தான் எனக்கு துரோகம் பண்ணானுங்க. சரி, அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க ஒரு நேரத்தில், அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம பேசும்போதே சொன்னீங்க, பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்தான் ஆகணும், அந்த இறப்பு எப்படி வச்சுக்கிறோங்கிறதுல தான் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இறப்புனா என்ன சார்? அதாவது பிறப்பு எப்படியோ அது மாதிரி இறப்பு சார். பிறப்பு வந்து நம்ம பிறக்கிற வரைக்கும் நம்ம எங்கே இருக்கணும்னு நமக்கும் தெரியாது. அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களே வந்து தேவதைகள் நம்ம கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன புண்ணியம் செய்கிறோமோ அந்த புண்ணியத்துக்கு சொர்க்கமா நரகமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிறையா சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புண்ணியம் தான் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறாங்க. புண்ணியம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் இறப்பும் நல்லா இருக்குங்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இறப்புங்கிறது வந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா வச்சுருக்கா கடவுளை, எடுத்துக்கடா அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் படுத்தும்போது இறந்துருவாங்கள்ல, அந்த இறப்பு ஒரு அற்புதமான இறப்பு. இறந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நிறையா நூல்கள்லேயும் நான் படிக்கிறேன். நிறையா சித்தர் பெருமக்கள்லாம் எனக்கு சொல்கிறாங்க. அந்த வாழ்க்கைக்கு நம்ம போகணும்னா நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கும்.